தயவு. இருத்தலின் இரகசியம். இருத்தலின் இரகசியம். இருத்தல் என்பது இயற்கையானது என்றும் உள்ளது. அது புதிதாக திடீரென ஆக்கவோ அழிக்கவோ முடியாதது. ஆரம்பமும் முடிவும், அதாவது ஆதியந்தம் இல்லாதது. இது உணர்வுமயமான ஓர் புள்ளி, அதாவது அறிவு என்கின்ற அணுத்துவமான ஆகாயம். சித்து ஆகாசம் சித்தாகாசம், சித் அம்பரம் சிதம்பரம், சித் சபை சிற்றபை, சிறிய அம்பலம் சிற்றம்பலம், சத்திய ஞான சபை என்றெல்லாம் இது அழைக்கப்படுகின்றது. இது ஒவ்வொரு உயிரின் தலைநடுவிலே நிராதார நிலையிலே இந்த உணர்வு ஒரு அணையாத தீபச்சுடர் போல் நித்தியமாய் அனாதி தொட்டு சர்வ சதாகாலமும் நிலைத்து பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. இது பொதுவாக பிரபஞ்சத்து எல்லா உயிர்களிலும் மனிதர்களிலும் நான் இருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் என்ற வண்ணத்தில் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. இதன் இருப்பும் அனுபவமும் இயல்பாக பிரிக்க முடியாத நிலையில் உள்ளது. இது முற்றிலும் இயற்கை உண்மையாகிய கடவுள் சத்து பொருளுக்கு சொந்தமானது. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த தானான மெய்ப்பொருட்கடவுளுக்கு இங்குதான் உடலும் உயிரும் உணர்வும் கொண்டு தானே அனுபவ வாழ்வு ஏற்கின்றார். அவர்தானே ஒவ்வொரு மனிதனிலும் பிற எல்லா உயிர்களிலும் நான் என நின்று அனுபவ வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். இது கடவுளுக்கே ஆன ஒரு அருள் அனுபவ நிலையமாகும். அந்த தானான கடவுளுக்கு அனுபவ பிரகாசம் என்பது நான் என்ற சுயத்தில்தான் உண்டாக வழி உண்டாம். எனவே இங்கு நான் எனது என்பது உண்மையில் அவருடையதே அன்றி வேறு எவருடையதும் எவ்வுயிருடையதும் அல்ல என்பதை அறிந்து தற்போதும் ஒழிந்து நிற்பார்க்கு அங்கு நித்தியமான பேரின்ப அனுபவ வாழ்வு உண்டு. நன்றி. வள்ளலார் சரவணானந்தா. தயவு.